வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். சிந்து பைரவி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் ஆதாரபூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆறுமுகத்து மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்றத வந்து சிவா வந்து நிரூபிக்கிறாரு. சம்பத் வந்து சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆறுமுகத்து மேலே எந்த ஒரு வெட்டுக்காயமும் கிடையாது. ஸோ இதுக்கு காரணமானவன் பார்த்தீங்கன்னா இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு குற்றவாளியை வந்து பிடிச்சிட்டு வந்து நம்ம சஞ்சய் கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க. சஞ்சயோட மைண்ட் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேஸ் விஷயமா வந்து ஆறுமுகத்து மேலே நம்ம நிரந்தரமாக வந்து உள்ளே தள்ளி விடலாம், அதுக்கப்புறம் வெளியிலே கொண்டு வர முடியாது, அதுக்கப்புறம் பைரவி வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற நோக்கத்தோடு வந்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் சிவா வந்து எல்லா உண்மைகளையும் நிரூபிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு மேலேயும் வந்து இந்த விஷயத்தில் வந்து நம்ம பண்ணணும், நமக்கு தான் ரிஸ்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆறுமுகத்தை வந்து வெளியில் விடுறாரு. ஆறுமுகத்தை இந்த மாதிரியான ஒரு நிலைமையில பார்க்கும்போது சிவாவுக்கு பயங்கர அதிர்ச்சி வருது மட்டும் இல்லாமல் அந்த சஞ்சயை பார்த்து வந்து கேள்வி மேலே கேள்வியும் கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆறுமுகத்து மேலே எந்த குற்றமும் வந்து நிரூபிக்கப்படவே இல்லை, அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் ஆறுமுகத்து மேலே கையை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து கேள்வி எழுப்ப, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் இதெல்லாம் நடக்கிறது வந்து சகஜதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேஷுவலாக வந்து பதில் சொல்கிறாரு சஞ்சய். இங்கே பாருங்கள் மிஸ்டர், இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா என்ன பண்ணுறாங்க, ஆறுமுகத்தை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்பாவை பார்த்ததும் என்னப்பா நீங்கள் இங்கே தானே இருந்தீங்க, எப்படி இவரை வந்து அடிக்க விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைப்பா ஆறுமுகத்துக்காக நான் வந்து டிஃபன் வாங்கிட்டு வர போயிருந்தேன், அதுக்குள்ளே இந்த மாதிரி நடந்திருக்குப்பா, அதுக்கப்புறம் என்னை வந்து ஆறுமுகத்துக்கு சாப்பாடு கொடுக்க விடவும் இல்லை, அதுக்கப்புறம் நான் என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவோட அப்பாவை வந்து சொல்ல, அதுக்கப்புறம் சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை வந்து அழைச்சிக்கிட்டு போகிறாரு சிவா. இன்னொரு பக்கம் பெரியம்மா ரொம்பவே கவலையோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு சிவா என்ன பண்ணுறாங்க, அவங்க பெரியம்மாவுக்கு கால் பண்ணி வந்து விஷயத்த சொல்கிறாங்க, ஆறுமுகத்தை வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டு அன்னபூர்ணியும் வந்து பயங்கரமாக சந்தோஷம் அடைகிறாங்க. ஆறுமுகம் வீட்டுக்கு வரானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தில் வீட்டில் உள்ளவங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்ட மகா ரொம்பவே பதட்டம் அடைகிறாங்க. என்னது ஆறுமுகம் வந்து வெளியில் வந்துட்டானா, இதனால் எஸ்எக்கிக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க தம்பிக்கு வந்து ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க. என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையும் வந்து மகா கிட்ட வந்து சொல்கிறாங்க. அது பக்கம் ஆறுமுகம் வந்து வீட்டுக்கு வராங்க. ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருக்க ஆறுமுகத்தை பார்த்து அன்னபூர்ணி பரிதவிச்சு போகிறாங்க. என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே எமோஷனலாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நடந்த விஷயத்தை பற்றி வந்து சிவா வந்து சொல்கிறாங்க. எப்படிப்பா வந்து ஆறுமுகத்து மேலே கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லைம்மா எனக்கு ஒன்றும் இல்லை, நீ வந்து ஃபீல் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் ரொம்பவே ஆறுதலாக பேச, என்னப்பா இவ்வளோ அடிபட்டிருக்கு, நான் எப்படிப்பா வந்து இது பண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கோவமடைகிறாங்க அந்த போலீஸ் மேலே. என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து சிவா மூலியமாக வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பைரவை பார்த்து அன்னபூர்ணி கேட்குறாங்க, என்னம்மா நீ தான் வந்து ஃபோன் பண்ணி சொன்னீங்க, அதையும் மீறி இந்த போலீஸ் வந்து இதை மாதிரி பண்ணியிருக்காங்களே, என் புள்ள ரொம்ப பாவமா, எந்த தப்புமே பண்ணாமல் இந்த ஒரு தண்டனையை வந்து அனுபவிச்சுட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பைரவை பார்த்து வந்து கேட்குறாங்க. சாரி அத்தை, நான் சஞ்சய் கிட்ட சொல்லி தான் வச்சேன், ஆனால் ஏன் இப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பைரவி வந்து சொல்கிறாங்க. ஆறுமுகத்துக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறமா மருந்துலாம் வந்து கொடுத்து வந்து தூங்க வைக்கிறாங்க. ஆறுமுகம் தூங்கினதுக்கு அப்புறமா வந்து பைரவி கிட்ட வந்து பேசுகிறாங்க. அன்னபூர்ணி, இப்போ பாத்தியம்மா என் புள்ள மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறியா, அவன் ஆரம்பத்தில் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கானா எல்லாமே வந்து நியாயமான ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் எனக்கு என் புள்ள வாக்கு கொடுத்துருந்தாமா, அதேமாரி எந்த தப்புமே பண்ண மாட்டான் அப்படின்ற நம்பிக்கை அவன் மேலே எனக்கு எப்போவுமே இருந்துச்சுமா, இனிமேலாவது ஆறுமுகத்தை பற்றி நீயாவது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கிட்ட வந்து சொல்கிறாங்க அன்னபூரணி. நம்ம தான் வந்து தப்பாக நினச்சிட்டோம் போல இருக்கு ஆறுமுகத்தை அப்படின்னு சொல்லிட்டு பைரவி பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளேயே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. பக்கம் சிவா பார்த்த நம்ம சிந்து என்ன பண்ணுறாங்க, டாக்டர் எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நடந்த எல்லாத்தையும் பற்றி வந்து சிந்து கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஆறுமுகத்தை யாரோ வேணுகிட்டே தான் வந்து மாட்டி விட்டுருக்காங்க, ஸோ இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு சிவாவும் பார்த்திங்கன்னா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து காரணமானது தன்னுடைய தாய் மாமா தான் அப்படின்ற உண்மை வந்து சிவா வந்து தெரிஞ்சுக்கிறாரா, இதுக்கப்புறம் எந்த மாதிரியான முடிவுலாம் வந்து எடுக்க போகிறாரு, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.